மக்களே, நான் ஹனி குக் சேனலில் இருந்து கனி பேசுகிறேன். இப்போ நம்மளோட சேனலில் சிக்கன் ரொம்ப 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 டேஸ்டியாக, ரொம்ப ஈஸியாக எல்லா சப்பாத்தி ரைஸு எதுக்குமே நம்ம தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிக்கன் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முந்தி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். போய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல கிச்சனில் ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, இல்லை இந்த குக்கிங் ஆயில் எது வேணாலும் விட்டுக்கலாம். இப்போ குக்கிங் ஆயில் விட்டு முதல்ல வெங்காயத்தை நல்லா சிவப்பாக பொரித்து எடுத்துக்கோங்க. பொரித்து எடுத்துக்கலாம். இது நல்லா மொறுமொறுன்னு பொரித்து எடுத்துருக்கேன். மொறுமொறுன்னு இல்லாட்டாலும் நீங்கள் நல்லா சிவப்பாக பொரித்து எடுத்தாலே போதுமான. அதை பொரித்து எடுத்துட்டு அதே எண்ணெயில் நம்ம சிக்கனை நல்லா கழுவிட்டு எடுத்து போட்டுருங்க. போட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெயில் எல்லா சிக்கன்லேயும் எண்ணெய் வர்ற மாதிரி கலந்து விட்டுருங்க. இதில் இப்போ நம்ம மசாலா எல்லாம் இதில் தான் சேர்க்க போகிறோம். இது நம்ம சப்பாத்திக்கு, நானுக்கு, பரோட்டாக்கு, குஸ்கா, பிரியாணி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோ டேஸ்டியானது இது, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போது மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சாதா மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு நான் காஷ்மீர் சில்லி போடுறேன். காஷ்மீர் சில்லி போட்டால் நல்லா கலர் கிடைக்கும். அதுக்காக நம்ம இந்த வெங்காயம் வறுத்தும் போடுறதுனால அதனாலேயும் நல்ல கலர் கிடைக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நமக்கு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது 1/2 கிலோ சிக்கன். ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். தனித்தனியாக வச்சுருந்திங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லைன்னா 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூனு இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். மிளகுத்தூள், பெப்பர் பவுடர், அதுவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வேறு போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் 1 ஸ்பூன். இப்போ சோம்பு என்கிட்ட பவுட்ரு இல்லாதனால நான் சும்மா லைட்டாக கொஞ்சமாக போட்டு அதை ஒரு மிக்சியில் போட்டேன். சரியாக அரைக்கலை, இருந்தாலும் பரவாயில்லன்னு போட்டிருக்கேன். பாருங்கள், அரைக்குறையாக தான் அரைச்சிருக்கு. பவுட்ரு தீந்துருச்சு, அதனால இந்த மாதிரி அரைச்சி போட்டிருக்கேன். நீங்கள் இடிக்கல்ல கூட இடித்து கூட போடலாம், ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி சோம்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு, அதுக்கு தேவையான உப்பு. நான் அதிகமாக நான் கல் உப்பு தான் சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன். சில ரெசிபீஸ்க்கு தான் தூள் உப்பு யூஸ் பண்ணுறது. ஏன்னா கல் உப்பு யூஸ் பண்ணுறது தான் நல்லது. அதனால நான் கல் உப்பு தான் எல்லா ரெசிபீஸ்க்குமே நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. நல்லா கட் பண்ணி தேவையான அளவு. இது ஒன்றும் அளவுலாம் இல்லை, மெஷர்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிற அளவுக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், நமக்கு தேவையான அளவு. கருவேப்பிலை கூட போகிறதா இருந்தால் போட்டுக்கலாம், உங்களுக்கு அந்த வாசனை வேணும்னா. நல்லா கலந்துருங்க. இது சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம், இட்லிக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்தி பரோட்டாக்கும் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி, ஒரு தக்காளி, ஒரு சின்ன தக்காளி தான் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு தயிர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தயிர் கறி சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம போடுறது. இதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க.
இப்போ அந்த வறுத்து வச்ச வெங்காயத்தை நான் நல்லா மொறுமொறுன்னு வறுத்துட்டேன். நீங்கள் மொறுமொறுன்னும் இருக்கலாம், நல்லா செவந்து அதுக்கு பின்னாடியும் எடுத்துடும் போட்டு அதையும் நான் பொடிச்சு அதை போட்டுறேன். இல்லை அப்படியே போட்டுருங்க. அதை வறுத்துட்டு அந்த வறுத்த எண்ணெயில் தான் நம்ம இதை போட்டுட்டோம். நாள் வறுத்தாக்கா வறுத்து எடுத்து வச்சா அந்த எண்ணெயை இதில் ஊற்றிடணும். இப்போ நல்லா எண்ணெய் தாராளமாக தான் விட்டுருக்கேன் பாருங்கள். அப்படியே குக்கரை மூடிடுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு அந்த ரொம்ப அதிகமாக விடாதீங்க, கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அது விட்டுட்டு அப்படியே மூடிடுங்க. இந்த தயிரையும் போட்டு ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டு மூடிட்டு உங்கள் குக்கர் எப்படி கோழிக்கறி எப்படி வேகும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும்ல. நான் ஒரு 4 விசில் விட்டுவேன். ஏன்னா அந்த எலும்பை எடுத்துகிட்டு இப்படி விட்டோம்னா கறி அப்படின்னு நைஸாக நல்லா வெந்திருக்கணும். ரொம்ப அரைக்குறையாக வெந்தாக்கலாம்லாம் இது பிடிக்காது எங்களுக்கெல்லாம். அதனால் நான் நல்லாவே வேக விடுவேன். மட்டனும் சரி சிக்கனும் சரி நல்லா வெந்துடணும். இப்போ ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு குக்கரை மூடிட்டு விசில் விட்டுறேன். எங்கள் குக்கரில் நான் 4 விசில் விடுவேன். வெந்துருச்சு, குக்கர் ஆறிடுச்சு. இப்போ திறக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வற்றி எப்படி இருக்குன்னு. இதை ஒரு கொதிக்க விட்டு அடுப்பை திரும்பவும் பற்ற வச்சுட்டு இப்படியே எடுத்தும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி புரோட்டா இதுக்கெல்லாம் இந்த மாதிரி லெவலுக்கு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருந்திருக்கு. அவ்வளோ சாஃப்டாக அங்கே பாருங்கள் உதிர்த்து பாருங்கள், சுடுது. இதை உங்களுக்கு இன்னும் சாப்ஸ் மாதிரி வேணும்னா கொஞ்சம் நேரம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்ற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பரான ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கன் சாப்ஸு ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்த எல்லாருக்குமே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்து வேறு ரெசிபியோடு வரேன், நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.